ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய மேலான நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் அன்பின் நல்வாழ்த்துக்கள் கூறி இன்றைய தியானத்திற்கு உங்களை வெகு தயவோடு அழைக்கிறோம். இன்றைய தியான பகுதி யோபின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் முதல் 12 வசனங்கள். யோபு 23 முதல் 12 வசனங்கள். தியான வசனம் 23ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். யோபு 23:10. ஆனாலும் நான் போகும்படி அவர் அறிவார், அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன். நான் போகும் வழியை அவர் அறிவார், அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன். அருமையான சகோதர சகோதரிகளே, ஒரு நாள் ஒரு தகப்பனாரும் அவருடைய வாலிப வயது மகனுமாக மலைப்பாங்கான பகுதிகளிலே கடந்து சென்றார்கள். திடீரென்று கடும் புயல் காற்று வீசத் தொடங்கியது. அந்த மலைகளில் இருந்த பெரும் பாறைகள் அந்த புயற்காற்றின் மத்தியிலே உறங்கி கொண்டிருக்கிறதைப் போல காணப்பட்டது. இந்த காற்றிலிருந்து தங்களை காத்துக்கொள்வதற்காக உயரமான பெரும் பாறை ஒன்றின் ஒரு பகுதியிலே அவர்கள் என்ன செய்தார்கள்? காற்றினால் தாக்கப்படாத வண்ணம் அவர்கள் தங்களை உள்ளே சென்று ஒதுக்கி கொண்டார்கள். அந்த மலை உச்சியின் ஊடாக நீண்டு ஒடுங்கி அமைந்திருந்த ஒரு நிலப்பகுதியில் உயரமாக ஓங்கி வளர்ந்து நின்ற ஒரு ஊசி இலை மரத்தின் மேல் அந்த புயற்காற்று கடுமையான விதத்திலே மோதிக்கொண்டிருந்தது. ஒரு புறக்காவல் படைவீரன் எவ்விதமாக யுத்தங்களில் கடுமையான தாக்குதலுக்கு முதலாவதாக உட்படுத்தப்படுகிறானோ அதை போன்று அந்த புயல் காற்றை அந்த மரமானது எதிர்கொண்டிருந்தது. அந்த கொடுங்காற்று இரக்கமற்ற விதத்திலே அந்த ஊசியிலை மரத்தை கிழித்து அதை கூறுகளாக்கி விடும் என்று ஒருவர் எண்ணக்கூடிய அளவிற்கு மிகவும் மோசமாக இருந்து மோதியடித்து கொண்டிருந்தது. அந்த இளைஞன் அந்த மரத்தை கவனித்து பார்த்து கொண்டே இருந்தான். அது பலம் வாய்ந்த ஒரு மரமாக இருந்த போதிலும் அது துண்டு துண்டுகளாக்கப்பட்டு விடும் என்று அவன் எண்ணினான். தன்னுடைய தகப்பனை நோக்கி, அப்பா அதோ பாருங்கள் என்று உயர இருந்த அந்த மரத்தை அவன் சுட்டி காண்பித்து, இந்த காற்று அந்த மரத்தின் மீது எவ்வளவு அதிக விசையோடு மோதிக்கொண்டிருக்கிறது என்று கூறினான். அப்பொழுது அந்த மரம் அக்காற்றினால் நடுநடுங்குவது போல தோற்றமளித்தது. அது இங்கேயும் அங்கேயும் அலசடிப்பட்டு அசைந்து கொண்டிருந்தது. கார்மேகம் சூழ்ந்த ஆகாயத்திற்கு நேரே அந்த மரத்தை அக்காற்று இழுத்து உயர்த்துவது போன்றது ஒரு காட்சியாக இருந்தது. அது தகப்பனார் தன்னுடைய மகனிடத்தில் சொன்னார், மகனே, அந்த மரத்தை பொறுத்தவரை இவ்விதமான புயல் காற்றுகள் அதற்கு ஒரு பழங்கதையை போன்றவை. அந்த மரமானது என்றைக்கும் காற்றை சுவாசிக்கக்கூடிய ஒரு நிலையில் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு வளர்ச்சியடைந்ததாக இருந்ததோ அன்று முதல் அது போராட்டத்தின் மத்தியில் தான் கடந்து போய் கொண்டிருக்கிறது என்று கூறினார். மகன் தகப்பனார் இடத்திலே, அப்பா அந்த மரம் இத்தனை அதிகமாக காற்றோடு போராட வேண்டியதாக இருக்கிறதே, அது எவ்விதம் தாங்கிக் கொள்ளுகிறது என்று கேட்டான். அதற்கு தகப்பனார், அது அக்காற்றை பொருட்படுத்துவதில்லை, அது மிகவும் பலமான கொடுங்காற்றுகளை எதிர்கொண்டு அவைகளை தாங்கி நிலைத்திருக்கக்கூடிய திராணி உள்ளதாக இருக்கிறது என்று கூறினார். டெனிசன் என்று சொல்லக்கூடிய புகழ்பெற்ற ஆங்கிலேய கவிஞர் புயல் காற்று அடிக்கடி வீசி அடிக்கிற பகுதிகளில் உள்ள ஒரு மரமானது அந்த புயல் காற்றினால் அதிகமாய் பலப்படுத்தப்பட்டதாக இருக்கிறது என்று கூறுகிறார். மிகவும் பலம் வாய்ந்த மரங்களாக கருதப்படுபவை அவை மிக சிறியவையாக இருந்த பருவம் முதற்கொண்டே மிக மிக அதிகமான புயல் காற்றுகளின் சீற்றங்களை சந்தித்திருப்பவைகளாகும். மேலும் அந்த புயல் காற்றுகளினால் அந்த மரங்களுக்கு என்ன சம்பவித்தது என்பது கேள்வி அல்ல. அந்த புயல் காற்றுகளினால் அம்மரங்களுக்குள்ளாக என்ன சம்பவித்தது என்பதை கேள்வியாகும். அந்த மரங்களுக்கு என்ன சம்பவித்தது என்பதல்ல, அந்த மரங்களுக்குள் என்ன சம்பவித்தது என்பதை கேள்வியாகும். அன்பான தேவ பிள்ளைகளே, அருமையான சகோதர சகோதரிகளே, நம்மை பொறுத்தவரையும் கூட இது உண்மையானதாக இருக்கிறதல்லவா? புயல் காற்றுகளை போன்று நமக்கு வரும் சோதனைகளில் நமக்கு என்ன சம்பவிக்கிறது என்பது ஒரு கேள்வி அல்ல, நமக்குள்ளாக என்ன சம்பவிக்கிறது என்பதே காரியம். கர்த்தருடைய வருகையை எதிர்நோக்கி இருக்கிற நாம் அதற்குரிய அடையாளங்களை பார்க்கிறோம். எல்லாம் நிறைவேறி கொண்டிருக்கிறது. இக்காலகட்டத்தில் தேவ பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் பலவிதமான இன்னல்களை சந்திக்க வேண்டியதாக இருக்கிறது. ஆனாலும் நம்முடைய திராணிக்கு தக்கதாகவே தேவன் நமக்கு சோதனைகளை அனுமதிக்கிறார். நமக்கு மிஞ்சிறதொன்றையும் அவர் நம்மேல் சுமத்த மாட்டார் என்பதாக 1 கொரிந்தியர் 10:13, யோபு 34:23 ஆகிய வசனங்களிலே நாம் பார்க்கிறோம். நாம் நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் இன்னும் அதிகமாய் ஆழமாக செல்லும்படியாகவே தேவன் தொடர்ந்து சோதனைகளுக்கூடாக நம் வாழ்வில் இடமளிக்கிறார். ஒவ்வொரு சோதனையிலும் நம்மை உருவாக்கும்படியான ஒரு தேவ திட்டத்தை தேவன் மறைத்து வைத்திருக்கிறார்.
தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கேதுவாகவே நடக்கிறது. நம்முடைய குறுகிய ஞானத்தை கொண்டு தேவனுடைய அனந்த ஞானத்தை நம்மால் விளங்கிக் கொள்ள இயலவே இயலாது. யோசேப்பினுடைய வாழ்க்கையை பாருங்கள். அவனுடைய வாழ்க்கையிலே அவன் பல துன்பங்களின் வழியாக கடந்து செல்ல வேண்டியதாக இருந்தது. அவனுடைய சகோதரர் அவனை பகைத்தார்கள். குடும்பத்திலே அவனுக்கு பகை ஏற்பட்டது. குழியில் போட்டார்கள். இஸ்மவேலிடத்திலே விற்று போட்டார்கள். போத்திபாரின் வீட்டில் அவன் அநியாயமாக குற்றம் சாட்டப்பட்டான். சிறைச்சாலையிலும் அடைக்கப்பட வேண்டிய சூழ்நிலை அவனுக்கு ஏற்பட்டது. ஆனால் தேவ பிள்ளையே, அவை யாவற்றையும் அவன் பொறுமையாய் சகித்தான். தேவனே தன்னுடைய வாழ்வில் அவற்றை தன்னுடைய நன்மைக்காகவே அனுமதித்தார் என்ற வெளிப்படுத்தல் அவனுக்குள்ளாக இருந்தது என்று சொல்லி நாம் நம்ப வேண்டும். எனவே அவை அனைத்தும் ஒரு நாள் அவனை எகிப்துக்கு அதிபதியாக உயர்த்தியது என்பதை ஆதியாகமம் 45:8 சொல்லுகிறது. யோபு தனக்குண்டாயிருந்த எல்லாவற்றையும் இழந்தான். சொல்லொண்ணாத பாடுகளை அவன் தன் சரீரத்தில் அனுபவித்தான். அவனுடைய மனைவியும் பிராண சிநேகிதரும் கூட அவனை வெறுத்து தள்ளினார்கள். தேவனும் அவன் தம்மை காணக்கூடாதபடி தம்மை ஒழித்து கொண்டார். ஆனால் அவன் அவை எல்லாவற்றையும் பொறுமையாய் சகித்து முடிவில் இரண்டத்தனையான ஆசீர்வாதங்களை தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டான் என்பதை யோபு 42:10 சொல்லுகிறது. அருமையான சகோதரனே, சகோதரியே, அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் கடந்து செல்லும் பாதைகளில் ஏற்படும் கொந்தளிப்புகளை குறித்து தேவன் அறியாதவர் போல் இருப்பதாக நமக்கு தென்படலாம். ஆனாலும் நாம் அவரை நோக்கி கூப்பிடும்போது அவர் நம்மை கேட்டருளி காற்றையும் கடலையும் அதட்டி நமக்கு சமாதானத்தை கட்டளையிடுகிறார். மார்க்கு 4:38-39, சங்கீதம் 22:24 வாசித்து பாருங்கள். சோதனைகள் மிகுதியாகி இனி தப்பி பிழைப்போம் என்ற நம்பிக்கை முழுவதும் அற்றுப்போகும் என்றால் நம்மை ஆட்கொண்டவரும் நாம் சேவிக்கிறவருமான ஜீவனுள்ள தேவன் நம்மோடு பேசுவார். அவரிடத்திலிருந்து நமக்கு கிடைக்கும் ஒரு வார்த்தை நம் ஆத்துமாவை திடப்படுத்தி பிழைப்பூட்டும். அவர் பெருங்காற்றிலிருந்து யோபுக்கு உத்தரவு அருளின தேவன் அல்லவா? அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, சோதனை, வேதனை, துன்பம், துயரங்கள், வியாதியின் அகோரங்கள் உன்னை தாக்குகிறதா? தேவன் ஜீவனோடு இருக்கிறார். தேவன் ஜீவனோடு இருக்கிறார். நமக்கு சோதனைகளை அனுமதிக்கிற தேவன் அவற்றோடே கூட அவற்றிற்கு தப்பிக்கொள்ளும்படியான போக்கை உண்டாக்குகிறார் என்று சொல்லி 1 கொரிந்தியர் 10:13 சொல்லுகிறது. ஏசாயா 43:2 ஆண்டவருடைய வார்த்தை விதமாய் சொல்லுகிறது, நீ தண்ணீர்களை கடக்கும்போது நான் உன்னோடு இருப்பேன். கர்த்தர் நம்முடைய சோதனைகளில் நம்மோடு கூட இருக்கிறார். நம்முடைய நெருக்கங்களில் அவரும் நெருக்கப்படுகிறார். சீஷர்கள் நடுக்கடலில் புயலில் சிக்கிக்கொண்ட போது 4ஆம் ஜாமத்தில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கடலின் மேல் நடந்து சென்று அவர்களை திடப்படுத்தி அவர்கள் இருந்த படவில் ஏறினார். அப்பொழுது காற்று அமர்ந்தது என்பதாக மார்க் 6 நாம் வாசிக்கிறோம். நாம் கடந்து செல்லும் சோதனை மிகுந்த பாதைகளில் நம்மை விளங்கிக் கொள்ளவோ நம்முடைய வேதனையை பகிர்ந்து கொள்ளவோ ஒருவரும் மற்றவர்களாய் வீட்டின் மேல் தனித்திருக்கும் ஒரு குருவியைப் போல நீங்களும் நானும் இருந்தாலும் நம்முடைய தேவனாகிய இயேசு கிறிஸ்து நம்மை போலவே சோதிக்கப்பட்டவராயிருப்பதால் அவர் சோதிக்கப்படுகிற உனக்கும் எனக்கும் உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். அவர் காற்றுக்கு ஒதுக்காகவும் நாம் எப்பொழுதும் வந்தடையத்தக்க கண்மலையாகவும் இருக்கிறார் என்பதாக சங்கீதம் 71:3 சொல்லுகிறது. அவர் யோபு சொல்லுகிறான், அவர் அதாவது தேவன் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன். அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன். இந்த வெளிப்படுத்தல் யோபுக்கு இருந்தது. தேவன் தீமையை நன்மையாக மாற்றுவார் என்ற அறிவு யோசேப்புக்கு இருந்தது. பலவித பாடுகளை அனுபவித்த அப்போஸ்தலனாகிய பவுல், நான் இந்த பாடுகளையும் அனுபவிக்கிறேன், ஆயினும் நான் வெட்கப்படுகிறதில்லை, ஏனென்றால் நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். நான் அவரிடத்தில் ஒப்புக் கொடுத்ததை அவர் அந்நாள் வரைக்கும் காத்துக்கொள்ள வல்லவராயிருக்கிறார் என்று நிச்சயித்தும் இருக்கிறேன் என்பதாக தீமோத்தேயுக்கு எழுதுகின்ற பொழுது 2 தீமோத்தேயுவை குறிப்பிடுகிறார். சோதனைகளினூடாக கடந்து சென்று வெற்றி சிறந்த தேவ மனிதர்களின் அறிக்கையே நம்முடைய அறிக்கையாகவும் மாற வேண்டும். நமக்கு ஏற்படும் பற்பல கஷ்டங்களில் அவை மனிதர் மூலம் நமக்கு வந்தன என்று நாம் சிந்தியாமல் தேவனே அவற்றை அனுமதித்தார் என்று நீங்களும் நான் நம்ப வேண்டும். சங்கீதக்காரர் சொல்கிறார், நீரே இதை செய்தீர். 39ஆம் சங்கீதம் 9 ஆம், அதை போல நீங்களும் நானும் கூறுகிறவர்களாக இருந்தால் நாம் ஒருபோதும் நீர் என்ன செய்கிறீர் என்று அவரை கேள்வி கேட்க துணிய மாட்டோம்.
அருமையான சகோதரனே, சகோதரியே, நீங்களும் நானும் அவரில் அன்பு கூறுவோம் என்றால் அவரை பார்த்து கேள்வி கேட்க மாட்டோம். போராட்டங்களை லேசாக மேற்கொள்ள முடியும். கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார் என்பது சவாலாக இருக்கும். ரோமர் 8:36 வாசிக்கிறோம். பிகமோத்தை குறித்து இதோ நதி புரண்டு வந்தாலும் அது பயந்தோடாது, யோர்தான் நதி இத்தனை தண்ணீர் அதன் முகத்தில் மோதினாலும் அது அசையாமல் இருக்கும் என்று சொல்லி யோபு சொல்லுகிறார் அல்லவா? அதை போல உன்னதமானவருடைய தயவினால், அவர் மீதுள்ள நம்பிக்கையினால் நீங்களும் நானும் அசைக்கப்படாதவர்களாய் இருப்போம். யுத்த குதிரையைப் போல பயப்படுதலை அலட்சியம் பண்ணுவோம். நம்மை சிறுமைப்படுத்தி நமக்கு மனத்தாழ்மையை கற்றுத்தருவதற்காக சோதனைகளின் வழியாக கர்த்தர் நம்மை கொண்டு செல்லுகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய பயங்களை அகற்றி விசுவாசத்தை வர்த்திக்க செய்வதற்காகவும் கூட கர்த்தர் சில நேரங்களிலே நம் வாழ்வில் சோதனைகளை அனுமதிக்கிறார். அவற்றின் மூலமாக நாம் அவருடைய பிரமாணங்களை கற்றுக்கொள்கிறோம். சோதனைகளின் மூலமாக தெய்வீக சுபாவங்கள் நம்மில் உருவாக்கப்படுகின்றன. நம் ஜீவியத்தில் நமக்கு ஒரு உபத்திரவங்கள் நம்மில் பொறுமையை உருவாக்குகின்றன. அந்த பொறுமை நம்மில் அனுபவத்தை உண்டாக்குகிறது. சோதனைகளின் மூலம் நமக்கு கிடைக்கும் அனுபவங்கள் தேவன் நமக்கு அருளுகிற ஆறுதல் ஆகியவை நம்மை போல சோதிக்கப்படுவர்களுக்கு ஆறுதல் செய்ய நம்மை திராணி உள்ளவர்களாக மாற்றுகின்றன. செபிப்போம். அதி சீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கனமகிமையை உண்டாக்குகிறது என்று சொல்லி நாங்கள் வாசிக்கிறோம். சோதனைகளை சகித்து தங்களை உத்தமர் என்று விளங்க பண்ணுவர்களுக்கு மட்டுமே கிடைக்கக்கூடிய அந்த ஜீவ கிரீடத்தை நாங்கள் இழந்து விடாதபடி சோதனைகளின் ஊடாக கடந்து செல்கின்ற வேளையிலே கர்த்தாவே, நீர் அனுமதிக்கின்ற எல்லா சோதனைகள் போராட்டங்களிலும் தேவரீர் எங்களோடு கூட இருக்கிறீர் என்ற அந்த உறுதிப்பாட்டோடும் நிச்சயத்தோடும் நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடும் நாங்கள் உம்முடைய அடிச்சுவட்டை பின்பற்றி செல்ல தேவரீர் எங்களுக்கு கிருபை தாரும். மீட்பர் இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.